லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ப்ரௌசரும் சர்வரும் ஹெச்டிடிபி யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணோம்னு. ஆனால் அதில் ப்ராப்ளம் இருக்குது, அது செக்யூர் கிடையாது. இது கோட் ஃபார் ஜெப் டெவ் சீரிஸ் டே 4. ஹவு டஸ் ஹெச்டிடிபிஎஸ் ஆக்சுவலி ப்ராடக்ட் டேட்டா ஆன் தி இன்டர்நெட்? எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ண பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறீங்க. ஹெச்டிடிபி யூஸ் பண்ணால் அந்த பாஸ்வேர்டு இன்டர்நெட்டில் பிளைன் டெக்ஸ்டாக ட்ராவல் ஆகும். அதனால யாராச்சும் டேட்டாவை இன்டர்செப்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதை சால்வ் பண்ண தான் ஹெச்டிடிபிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். ஹெச்டிடிபிஎஸ்ல ப்ரௌசரும் சர்வரும் என்கிரிப்டட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். என்கிரிப்ஷன்னா சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டாவை சீக்ரெட் கோடாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ரௌசர் டேட்டா சென்ட் பண்ணும்போது அதை என்கிரிப்டட் ஃபார்மில் தான் சென்ட் பண்ணும். சர்வர் கிட்ட ரீச் ஆன அப்புறம் தான் அந்த டேட்டா டீக்ரிப்ட் ஆகும். அதனால தான் லாகின் டீட்டெயில்ஸ் மாதிரியான சென்சிட்டிவ் டேட்டாலாம் இன்டர்நெட்டில் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியுது. இதுதான் ஹெச்டிடிபிஎஸோட பேசிக் ஐடியா. பட் லாகின் பண்ண பாஸ்வேர்ட் சர்வர் எப்படி வெரிஃபை பண்ணுது, அதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா கோட் ஃபார் ஜெப் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கோட் ஃபோர்ஸ் ஃபிலோசஃபி ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க, பில்ட் பண்ணுங்கள்.